பிரைஸ் லார்ட். பகக்கால வேளையிலும் என்ன கேட்கிற தேவ ஜனங்களே, உங்களுக்காக ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்களை யாராவது சபிக்கிறார்கள், உங்களை யாராவது நிந்திக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக எதுவும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் பாடின் மத்தியிலும் தன்னை சபித்தவர்களுக்காக, தன்னை நிந்தித்தவர்களுக்காக அவர் எதுவும் சொல்லவில்லை, எதுவும் செய்யவில்லை. அவர்களை மன்னிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அவரை சபித்தவர்களை அவர் ஆசீர்வதிக்கும் வண்ணமாக அவர் அந்த இடத்துல அமைதியா இருந்து அவர்களுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல அவர்களை நிந்தித்தவர்களுக்காக, அவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து ஜெபம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது உங்களை சபித்தாலோ, உங்களை நிந்தித்தாலோ, அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் எதுவும் செய்யாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நடத்த வல்லவராயிருக்கிறார். God bless you.